வணக்கம் நண்பர்களே. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டை தேர்வு செய்யற மாதிரி இப்போ புது சூப்பர்மேனை தேர்வு செஞ்சு படம் வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நாம பார்க்க போறோம். வித்தியாசமான கதைக்களத்தோட வந்திருக்க இந்த சூப்பர்மேன் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் சக்திகள் கொண்ட மெட்டா ஹியூமன்ஸ் பூமியில தோன்றுனாங்கன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற்று கிரகத்துல இருந்து ஒரு குழந்தை பூமிக்கு வந்துச்சு. அத ஒரு விவசாயி தத்தெடுத்து வளர்த்தாரு. அதுக்கு கிளார்க் கென்ட்னு பேர் வச்சாரு. கிளார்க் சின்ன வயசா இருக்கும் போதே அவனுக்கு சூப்பர் சக்திகள் இருக்கிறது தெரிஞ்சு அதை மக்களுக்காக பயன்படுத்த முடிவு பண்ணான். மெட்டா ஹியூமன்கள்லயே அதிபயங்கர சக்தி கொண்டவனா கிளார்க் கென்ட் இருந்தான். சுமார் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தன்னை சூப்பர்மேனா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டான். 3 வாரத்துக்கு முன்னாடி பொரிவியாக்கும் ஜொர்ஹான்பூருக்கும் நடக்கிற யுத்தத்தை தடுத்து நிறுத்திட்டான். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேமர் ஆஃப் பொரிவியா என்ற மெட்டா ஹியூமன் சூப்பர்மேனை மெட்ரோபோலிஸ் நகரத்திலேயே வச்சு தாக்கினான். 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சூப்பர்மேன் தன்னோட முதல் தோல்வியை சந்திச்சிருக்கான்னு சொல்லும்போது பயங்கரமா அடி வாங்கி பனிப்பிரதேசத்துல பறந்து வந்து மோதி விழுறாரு சூப்பர்மேன். பாவம் கண்டமேனிக்கு அடிபட்டு இருந்தாலும் ஒரு விசில் அடிச்ச உடனே அவரோட நாய்க்குட்டி ஓடி வருது. அந்த பயபுள்ள தலைவனை காப்பாத்தும்னு பார்த்தா சந்தோஷமா கடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. கிரிப்டோ, தயவு செஞ்சு என்ன நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு அவரோட கேப்பை கொடுக்குறாரு. உடனே அதை கவ்வி அவரை இழுத்துட்டு போகும்போது பனிக்கட்டிகளால் உருவான மாளிகை மேலே எழும்புது. அதுக்கு முன்னாடி நின்று கிரிப்டோ குலைச்சதும் கதவு திறக்குது. உள்ள இருந்த ரோபோஸ்லாம் உடனே சூப்பர்மேனை தூக்கிட்டு போதுங்க. உணர்ச்சிகளே இல்லாத ரோபோ கிட்ட உள்ளுணர்வை வெளிப்படுத்தாதீங்க. உங்களை ஆசுவாசப்படுத்த உங்க அப்பா அம்மா உங்களுக்காக விட்டு போன மெசேஜை பிளே பண்றோம்னு சொல்லுதுங்க. அதுல தன்னம்பிக்கையோட அடையாள சின்னமா நீ இருக்கணும். கிரிப்டான் கிரகத்தோட அருமை பெருமைகளை நீ மத்தவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது பாதி மெசேஜ் மட்டும்தான். மிச்சம் இருக்க மெசேஜும் செதஞ்சு போன ஸ்பேஸ்ஷிப்பால கரெக்ட் ஆகிடுது. அப்போ பெரிய சைஸ் பூத கண்ணாடிகள் மூலமா சூரிய ஒளியை ஃபில்டர் பண்ணி சூப்பர்மேன் மேல பட வைக்குதுங்க ரோபோஸ். அதனால அடிபட்ட காயங்கள் எல்லாமே சரியாகி திரும்பவும் சகஜ நிலைமைக்கு மாறிடுறாரு. ஆனா முழுசா குணமடையாம மறுபடியும் எதிரிய தாக்க கிளம்புறாரு. அங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த கிரிப்டோவை திருத்தவே முடியாதுன்னு ஃபீல் பண்ணி அமைதியா உட்கார சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போறாரு. அவரை கவனிச்ச லெக்ஸ் லூத்தரோட கையால ஒருத்தி இந்த இடத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு தகவல் சொல்றா. சரி சீக்கிரம் அந்த வேலையை பாருன்னு உத்தரவிட்டு சூப்பர்மேனை கண்காணிக்கிறாரு லெக்ஸ் லூத்தரும் அவரோட டீமும். அப்போ ஹேமர் ஆஃப் பொரிவியா லேசர் மூலமா அங்க இருக்க பில்டிங்கை சதைச்சுக்கிட்டு இருக்கும்போது சூப்பர்மேன் பறந்து வந்து தாக்குறாரு. ஆனா அவரோட எல்லா தாக்குதல்களையும் கடிச்சு வச்சிருந்த லெக்ஸ் லூத்தர் ஹேமர் ஆஃப் பொரிவியா கிட்ட எப்படி அவரை சமாளிக்கணும்னு தகவல் சொல்றாரு. அதன்படி சூப்பர்மேனோட அதிரடியான தாக்குதல்களை சமாளிச்சு ஒரே அடியில அவரை மண்ணக்கவ வச்சிடுறாரு ஹேமர் ஆஃப் பொரிவியா. அப்போ தெருவுல கடை வச்சிருக்கிற மாலிக்ன்றவரு சூப்பர்மேனுக்கு உதவி பண்ண ஓடி வராரு. இந்த மனுஷன் சூப்பர்மேனோட தீவிர ரசிகராக்கும். அவரை உடனே ஸ்கேன் பண்ணி தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க லெக்ஸ் லூத்தரோட ஆளுங்க. எப்படிப்பா சூப்பர்மேனையே சமாளிச்சாருன்னு லெக்ஸ் லூத்தரை பத்தி அங்க இருக்க பொண்ணு கேட்க, இத்தனை வருஷமா சூப்பர்மேனை அணுவா ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாப்புல. அதனால சூப்பர்மேன் எப்படி தாக்கினாலும் அவரை தடுக்க ஒரு யுக்தி வச்சிருக்காருன்னு லெக்ஸ் லூத்தரை பாராட்டுறாங்க. அதே சமயம் பனி பிரதேசத்துல ஸ்கேனிங் சக்தி மூலமா சூப்பர்மேனோட ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சி ராக்கெட் பூஸ்டர் மூலமா போன பொண்ணு நான் உள்ள நுழைஞ்சு பார்க்கவான்னு லெக்ஸ் லூத்தர் கிட்ட கேட்கறா. உடனே அதுக்குள்ள போயிடக்கூடாது, நீ கிளம்பி வா, அதுக்கு ஒரு ஸ்கெட்சை போடலாம்னு சொல்லிட்டு ஹேமர் ஆஃப் பொரிவியா கிட்ட நீயும் கிளம்பிடுன்னு உத்தரவிடுறாரு லெக்ஸ் லூத்தர். உடனே இந்த பயவுள்ளைய நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தானே மிரட்டிட்டு ஹேமர் ஆஃப் பொரிவியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ சூப்பர்மேனை தோல் கொடுத்து தூக்கி விடுறாரு மாலிக்கு. ஆனா சுத்தி இருந்தவங்க எல்லாம் சூப்பர்மேனை பத்தி கவலைப்படாம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த வெற்றியை லெக்ஸ் லூத்தரும் அவரோட ஆளுங்களும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அந்த ஹேமர் ஆஃப் பொரிவியான்ற வில்லை அவங்க நாட்டுக்கு வந்ததும் போர்ட்டல் டிவைஸ் மூலமா யாருக்கும் தெரியாம லூத்தர் கார்ப்புக்குள்ள வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற லெவல்ல சண்டை போட்டீங்க அல்ட்ராமேன்னு பாராட்டும் போதுதான் அவரோட உண்மையான பேரே தெரிய வருது. இப்படி எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு கார்ப்பரேட் சர்க்காரான லெக்ஸ் லூத்தர். இது இப்படி இருக்க சூப்பர்மேன் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு மாறு வேஷத்துல தினகரக பத்திரிகை ஆபீஸுக்கு வராரு. கோட்டு சூட்டு கண்ணாடி போட்டா எவன் கண்ணுக்கும் இவர் சூப்பர்மேன்னு தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணி பயங்கரமா அடி வாங்கிட்ட போல, அதை நினைச்சு கவலைப்படாத, அடுத்த வாட்டி சமாளிச்சுக்கலாம்னு உற்சாகப்படுத்துறாங்க. அப்போ இங்க வேலை செய்யற லூயிஸ் லேன் சூப்பர்மேனையே டிக்கில் அடிஸ்டாம் பாருப்பா அந்த ஹீரோ ஆஃப் பொரிவியான்னு கிண்டல் பண்றாங்க. அவன் பொரிவியா நாட்டை சேர்ந்தவனே கிடையாதுன்னு சூப்பர்மேன் என்கிட்ட சொன்னாருப்பான்னு கிளார்க் சொல்றாரு. உனக்கு மட்டும் எப்படிவா சூப்பர்மேன் வந்து தகவல் தராருன்னு லூயிஸ் கேட்க, ஒரு பத்திரிகையாளனோட பண்பாடு என்ன தெரியுமா, தகவலை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மறுத்துடுறாரு. அப்போ நியூஸ்ல பொரிவியா நாட்டோட அதிபதி பேட்டி கொடுக்கறத பாக்குறாங்க லூயிஸ். அதுல சூப்பர்மேன் வர வரைக்கும் நாங்க அமெரிக்க நாட்டோட நல்ல தொடர்புல தான் இருந்தோம், அவன் தான் இப்படி விரோதத்தை வளர்த்து வச்சிருக்கான்னு வன்மத்துல பேசிக்கிட்டு இருக்காரு.
அதே சமயம் பென்டகன்ல இருக்க உயர் அதிகாரிங்க கிட்ட பிளானட் வாட்ச்ன்ற தனியார் படைகளை காட்டி சூப்பர்மேன் போன்ற மெட்டா ஹியூமன்ஸ் நம்மள தாக்கணும்னு நினைச்சா இவங்க தடுத்து நிறுத்துவாங்கன்னு சொல்றாரு லெக்ஸ் லூத்தர். நம்ம மக்களுக்கு ஆபத்துனா முன்னாடி வந்து நிக்கிறதே அவர்தான், எதுக்காக நம்மளையே அவர் தாக்க போறாருன்னு அதிகாரிகள் கேக்குறாங்க. திறந்த புத்தகமா இருக்கவன் எதுக்கு ரகசியமா ஒரு இடத்த அண்டார்டிகால வச்சிருக்கணும்? அதனால உடனே அவனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி நாம விசாரிச்சாக்கணும்னு சொல்றாரு லெக்ஸ். ஆனா அதிகாரிங்க யாரும் அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அதனால லெக்ஸ் லூத்தர் செம்ம கடுப்பா வராரு. இன்னொரு பக்கம் லூயிஸ் லேனோட வீட்டுல யாரோ பூந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு அடிக்க வந்தா கிளார்க்கு ஜாலியா சமைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா இதுன்னு லூயிஸ் கேட்டா, நாம ஒண்ணுமா பழகி 3 மாசம் ஆகுது, அதை கொண்டாடுறதுக்கு தான் நான் குதூகலமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு கிளார்க்கு. அது சரி, மத்தவங்க முன்னாடி நீ சூப்பர்மேன் அது சொன்னாரு இது சொன்னாருன்னு சீன் போட்டனா அவனை உண்மையை கண்டுபிடிச்சிருவானுங்க, அதனால ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாங்க லூயிஸ். உனக்கு மட்டும் சொன்ன விஷயத்த நான் ஊருக்கே தம்பட்ட அடிச்சிருவேனா? சூப்பர்மேனோட கருத்துக்களை கரெக்டா சொல்லணும், அதுக்குதான் காலையில சம்பவம் பண்ணன்னு சொல்றாரு கிளார்க்கு. உன்னை நீயே பேட்டி எடுக்கிறது பெருந்தப்பு, அப்புறம் எப்படி எதிர்கருத்துக்களை சமாளிப்பன்னு கேக்குறாங்க லூயிஸ். அப்படின்னா நீயே என்ன பேட்டி எடு, இங்கேயே இப்பயே வச்சுக்கலாம்னு சொல்றாரு கிளார்க்கு. நீங்க வேற்று கிரக வாசினாலும் சூப்பர்மேனா இந்த உலகத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க லூயிஸ். பலமிக்க பொர்வியா நாடு பலவீனமான ஜொரான்பூர் நாட்டு மேல போர் தொடுக்கும் போது நான் தான் குறுக்கால புந்து தடுத்து நிறுத்தினேன், அதுவே பெரிய சாதனை தானன்னு சொல்றாரு சூப்பர்மேன். சரி, எப்படி அதை சாத்தியப்படுத்தினீங்கன்னு லூயிஸ் கேட்க, பெருசா ஒன்றும் இல்லை, பொர்வியா நாட்டு அதிபதியை தொக்கா தூக்கின் போய் லைட்டா மிரட்டி விட்டேன், அவன் யுத்தத்தை நிறுத்திட்டான்னு சொல்றாரு சூப்பர்மேன். அப்போ நீங்க வன்முறையை கையாண்டிருக்கீங்க, இத பத்தி நீங்க அமெரிக்க ராணுவத்துக்கிட்டயோ இல்ல பிரசிடென்ட் கிட்டயோ முறையிட்டீங்களா? அடுத்த நாட்டு பிரச்சனையில தேவையில்லாம எதுக்காக மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க லூயிஸ். இதை கேட்டு சூப்பர்மேனா இருக்க கிளார்க்கு செம்ம கடுப்பாவறாரு. அப்பப்போ ரெக்கார்டிங்க நிறுத்த சொல்றாரு. இந்த மாதிரி கேள்விகளை நீங்க நிச்சயமா எதிர்கொண்டாகணும், அதை இப்பவே சமாளிங்கன்னு சொல்றாங்க லூயிஸ். எனக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ஒண்ணுதான், இந்த யுத்தம் மட்டும் நடந்திருந்தா ஜொரான்பூர் நாட்டை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இறந்திருப்பாங்க, அவங்கள பத்திலாம் கவலைப்பட மாட்டீங்களான்னு காட்டு கத்துறாரு. இதுக்காக தான் உன்னை சூப்பர் அசிங்கம்னு சோசியல் மீடியால ட்ரால் பண்றாங்கன்னு கிண்டல் பண்றாங்க லூயிஸ். அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம பேசுற பத்தியா, நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளார்க்கு. இதுக்குதான் இந்த லவ்லாம் செட்டே ஆகாதுன்னு புலம்புறாங்க லூயிஸ். அதே சமயம் அண்டார்டிகால இருக்க சூப்பர்மேனோட ரகசிய மையத்துக்கு வராரு லெக்ஸ் லூத்தர். கூட நானோ டெக்னாலஜி சக்தி கொண்ட ஆஞ்சலாவும் முகமூடி வீரனும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம லெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. எல்லாரும் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்க சூப்பர் ரோபோஸ் இவங்களை தாக்குது. அப்போ முன்னாடி போன முகமூடி வீரர் ரோபோக்களை தெறிக்க விடுறான். ஆஞ்சலா கையிலேயே ரம்பத்தை வர வச்சு எல்லாத்தையும் அறுத்து தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம லெக்ஸ் லூத்தரை தாக்க வந்த ரோபோக்கள் மேல ஷுரிக்கன் பிளேடு போல அந்த பல் சக்கரத்தை தூக்கி வீசுறாங்க. அதனால எல்லாம் தவிடுபொடியா செதறி போகுது. அப்போ அங்க இருந்த கிரிப்டோ ஆஞ்சலாவை வெறித்தனமா தாக்குது. உடனே அது மேல கோந்து மாதிரி இருக்க பொருளை போட்டு சப்பையா அடக்கிடுறாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஆஞ்சலா அவங்க உடம்புல இருக்க நானோ ஃபைபர் மூலமா அங்க இருக்க சிஸ்டத்தை நோண்டி பார்க்கும்போது உள்ள இருக்க டேட்டாக்களை எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள சூப்பர்மேன் வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அந்த ஜந்த பத்தி கவலைப்படாத, அதோட கவனத்தை திசை திருப்ப நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன். இப்போ அதை விசாரணை குழு முன்னாடி நிறுத்த எதனா வழி இருக்கான்னு தேடி பார்த்து சொல்லுன்னு கேக்குறாரு. சரின்னு டேட்டாக்களை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆஞ்சலா. அப்போ லெக்ஸ் லூத்தரோட அல்ல கைங்க சின்ன பொட்டியில அடக்கி வச்சிருந்த ஜந்த ஊருக்குள்ள வெளியேற்றி விடுறானுங்க. அது நெருப்பு கக்கிட்டு போனதை பார்த்தவன் இது எப்படிப்பா சூப்பர்மேனோட கவனத்தை ஈர்க்கும்னு கேக்குறான். நீ வேற, விடியறதுக்குள்ள அது இன்னும் பெருசாகிடும்னு சொல்றான் இன்னொருத்தன். இந்த பக்கம் ஆஞ்சலா டேட்டாக்களை உறிஞ்சி பெருசாகிடுறாங்க. அதுல சூப்பர்மேனோட அப்பா அம்மா அனுப்பிச்ச கரெக்டான மெசேஜை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டானதையும் ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் சிக்கிருக்குன்னு லெக்ஸ் லூத்தர் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு அவரு சந்தோஷப்படுறாரு. அங்க குட்டியா இருந்த ஜந்து கொடூரமா வளர்ந்து பவர் ரேஞ்சர்ஸ்ல வர வில்லன் போல ஊரை நாஸ்தி பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அது காலடியில சிக்கிற நாயை காப்பாத்தின சூப்பர்மேன் அது கூட கொடூரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமலும் தடுக்கிறாரு. ஆனா அந்த பயபுள்ள நெருப்ப கக்கி கலவரம் பண்ணுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சூப்பர்மேன் அதை சோலோவா சமாளிச்சுக்கிட்டு மக்களையும் காப்பாத்தும் போது கிரீன் லேண்டன், மிஸ்டர் டெரிஃபிக் மற்றும் ஹாக்கு கேர்ள் இவங்க 3 பேரும் துணைக்கு வராங்க. அதுல ஹாக்கு கேர்ள் அவங்க ஆயுதத்தை பயன்படுத்தி கொடூர ஜந்தோட கண்ணுல தாக்குறாங்க. கிரீன் லேண்டன் அவரோட சக்திகளை பயன்படுத்தி கொடூர ஜந்தோட கைகளை கட்டுப்படுத்துறாரு. அதனால கொடூர ஜந்து அங்கேயும் இங்கேயும் நவருது. அப்போ சூப்பர்மேன் சிறப்பா செயல்பட்டு சுத்தி இருந்த மக்களை பாதுகாக்கிறாரு. எப்ப இதை தனியா தூக்கின் போய் தொக்கா வச்சு செய்யலாம்னு சூப்பர்மேன் சொன்னாலும் அதை சட்டை பண்ணாம இங்கே போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க 3 பேரும். அதுலயும் கிரீன் லேண்டன் அதோட கண்ணில் குத்துற மாதிரி டிவைஸை செட் பண்ணி விடுறாரு. மிஸ்டர் டெரிஃபிக்கு அது வாய்க்குள்ள வெடிகுண்டை போட்டு வயிற்றுல வெடிக்க வைக்கிறாரு. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்த சூப்பர்மேன் கரெக்டா உள்ள போய் அது வெடிச்சு சதறினதும் கொடூர ஜந்து இறந்து போய் கீழே சரிஞ்சு விழும்போது அழகா பிடிச்சி காப்பாத்திடுறாரு. அப்போ சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் ஜஸ்டிஸ் லீக் முன்னாடி வந்து எங்களை காப்பாத்திருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க.
அதுல கிரீன் லேண்டனு, ஹாக்கு கேர்ளு, மிஸ்டர் டெரிஃபிக் இவங்க 3 பேரும் பயங்கரமா சீன் போடுறத பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு சூப்பர்மேன். அந்த சமயம் நியூஸ்ல சூப்பர்மேனை பத்தின அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வருது. அதை பார்த்து நேர்ல இருந்த எல்லாரும் சூப்பர்மேனை முறைக்கிறாங்க. லைவ் நியூஸ்ல லெக்ஸ் லூத்தர் எடுத்துட்டு வந்த வீடியோ மெசேஜை போட்டு காட்டுறாரு. அதுல சூப்பர்மேனோட அப்பா அம்மா பாசமா பேசினதுக்கு அப்புறம் கரப்டான மெசேஜையும் பிளே பண்றாங்க. பூமியில நம்ம சந்ததியர்களை பெருக்கணும்னா நீ எத்தனை மனைவிகளை வேணாலும் கட்டிக்கோ, உன்னை எதிர்க்க நினைக்கிறவங்க எல்லாரையும் பலி கொடுத்துக்கோ, அங்க இருக்கவங்க எல்லாரும் உனக்கு கீழே தான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் வெறுப்புல கண்டதையும் தூக்கி அவர் மேல அடிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சு பெருமூச்சு வாங்கிட்டு இருக்காரு சூப்பர்மேன். அப்போ கிரீன் லேண்டன் கேங்கு உள்ள பூந்து கண்ணாடிகளை மறைச்சிடுறாங்க. உங்க அப்பா அம்மா சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா உன்னை ஒழிச்சு கட்ட தயங்க மாட்டோம்னு சொல்றாரு கிரீன் லேண்டன். நீ யாருடா கோமாளின்னு தள்ளி விட்டு அங்கிருந்து பறந்து போறாரு சூப்பர்மேன். அதே சமயம் லூயிஸ் லேன் இந்த செய்தியை பார்த்ததும் பென்டகன்ல இருக்க அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சூப்பர்மேனை விசாரிக்கலாம்னு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதை பத்தி முடிவெடுக்க தான் நாங்க குழுவை கூட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அந்த லெக்ஸ் லூத்தர் சொல்றத நம்ப முடியலனாலும் இந்த வீடியோ மெசேஜ் உண்மைதான், அதனால சூப்பர்மேனுக்கு எதிராக நாம நிச்சயமா நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்றாங்க. அப்போ நியூஸ் சேனல் ஃபுல்லா சூப்பர்மேன் மேல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பொலிவியா நாட்டு அதிபதியும் பேட்டி கொடுக்குறாரு. ஜொரான் பூரை நாங்க காப்பாத்தலாம்னு தான் இருந்தோம், ஆனா சூப்பர்மேன் தான் குறுக்கால புந்து நாங்க யுத்தம் செய்யறோம்னு பொய் சொன்னான். அவனுக்கு எங்க நாட்டு பெண்கள் மேல ஒரு கண்ணு, அதனாலதான் இந்த மாதிரி கேடுகட்டத்தனமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு போறாரு. அங்க இருக்க அவரோட ஆபீஸ் ரூம்ல ரகசியமா அமைக்கப்பட்ட போர்ட்டல் டிவைஸ் மூலமா லெக்ஸை சந்திக்க வராரு. எப்பா சூப்பர்மேனையே சிறப்பா செஞ்சிட்டியேன்னு பாராட்டுறாரு. ரொம்ப அவசரப்படாத, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், முதல்ல அவனை முடிச்சு கட்டணும், அதுக்கப்புறம் ஜொரான்பூர்ல பாதி எனக்கு தரணும்னு சொல்றாரு லெக்ஸு. இது இப்படி இருக்க மின்னல் வேகத்துல அண்டார்டிக் பகுதிக்கு பறந்து வந்த சூப்பர்மேன் செதஞ்சி போய் கோளாரா இருக்க ரோபோ கிட்ட என்னோட டிஎன்ஏ இல்லாம உள்ள வர முடியாது, அந்த லெக்ஸ் லூத்தர் மட்டும் எப்படி உள்ள வந்தான்னு கேக்குறாரு. அது பதில் சொல்லாம கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்கு. அப்போ கிரிப்டோ எங்க இருக்குன்னு விசில் அடிச்சா அதுவும் ஆளை காணோம். உடனே செம்ம கடுப்பாகி லெக்ஸ் லூத்தர் ஆபீஸுக்கு வந்து என்னோட நாய் எங்கடான்னு மிரட்டி கேக்குறாரு. அப்போ லெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதை வீடியோ எடுத்து லைவ்ல போட்டுடுறாங்க. லெக்ஸி எனக்கு தெரியாதுன்னு சத்தமா சொல்லிட்டு சூப்பர்மேனோட காது கிட்ட வந்து அந்த பொசு பொசு வெள்ள நாய் தானேன்னு மெதுவா சொல்றாரு. அதை கேட்டு அவனை இங்கே சதைச்சு தள்ளிடலாம்னு யோசிச்சாலும் அதை பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு சூப்பர்மேன். அப்போ இந்த வீடியோவை நியூஸ் சேனல்ல போட்டு அதுக்கான விளக்கத்தை பீஸ் மேக்கர் கிட்ட கேக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜான்சீனா தான். தலைவன் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோக்களை மக்கள் ஆதரிக்க கூடாது, எங்களை மாதிரி கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஹீரோக்களை ஏத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து வெக்ஸாகி உட்காந்துருந்த சூப்பர்மேனுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க லூயிஸ். சரி அது இருக்கட்டும், நீ எல்லாரையும் நல்லவங்களா நினைக்கிறது நல்லதில்லைன்னு லூயிஸ் அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு என் கிரிப்டோ வேணும், அதுக்காக நான் சரணடையலாம்னு இருக்கேன்னு சொல்றாரு சூப்பர்மேன். உன் நாய்க்குட்டியை அவ்வளோ பிடிக்குமான லூயிஸ் கேட்க, அவன் கோளாறு பிடிச்சவன் தான், ஆனா குணத்துல தங்கம்னு சொல்றாரு சூப்பர்மேன். உடனே லூயிஸ் லேன் அவரை கட்டி பிடிச்சதும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம முழிக்கிறாங்க லூயிஸ் லேன். அடுத்த நாள் காலையில சூப்பர்மேனே முன் வந்து தன்னால சரணடைஞ்சிடுறாரு. ஆனா அமெரிக்க அரசாங்கத்தால அவரை கட்டுப்படுத்த முடியாதுன்றதுனால லெக்ஸ் லூத்தரோட தனியார் படையான பிளானட் வாட்ச் கிட்ட அவரை ஒப்படைக்கிறாங்க. அதுல இருக்க முகமுடி வீரன் சூப்பர்மேனை கொடூரமா தாக்கி இழுத்துட்டு போறான். நானும் இந்த நாட்டை சேர்ந்தவன் தான், என் பக்கம் நியாயங்களை சொல்ல நீதிமன்றங்கள் இல்லையான்னு கேட்கிறாரு சூப்பர்மேன். நீ இந்த கிரகத்தை சேர்ந்தவனே கிடையாது, உனக்கு ஒரு கோர்ட் வேறையா, ஒழுங்கா வாடான்னு இழுத்துட்டு போறாங்க. ஹெலிகாப்டர் மூலமா ஆர்மி பேஸுக்கு அழைச்சிட்டு வந்து அங்க இருக்க போர்ட்டல் உள்ள தூக்கி போடுறாங்க. அங்க ஏற்கனவே 2 ஏலியன்ஸ் வேற இருக்கு. சரின்னு உள்ள வந்தா என்னோட பாக்கெட் டைமென்ஷனுக்கு உன்னை வரவேற்கிறேன்னு சொல்றாரு லெக்ஸ் லூத்தர். உன்னை பார்த்தா காண்டாவுது, சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இடம் இதுன்னு கேக்குறாரு சூப்பர்மேன். செயற்கையா ஒரு பிக் பேங்கை உருவாக்கி இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல் டிவைஸ் மூலமா நான் நினைக்கிற இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம கூட வித்தியாசமா ஒருத்த உக்காந்துருக்கானே, அவன் உடம்ப எது மாதிரி வேணாலும் மாத்தலாம்னு சொல்லும் போது சூப்பர்மேன் விசில் அடிச்சு கிரிப்டோவை கூப்பிடுறாரு. அப்போ ரெக்ஸ் அவர் உடம்புல இருந்து கிரிப்டோனைட் கல்ல வெளியேத்த சூப்பர்மேன் சக்தி இழந்து கீழே படுத்திடுறாரு. அதே சமயம் பொலிவியா நாட்டு படைகள் ஜொரான்பூரை கைப்பற்றதுக்கு போறதை கவனிச்ச லூயிஸ் இதுக்காக தான் லெக்ஸ் பயபுள்ள சூப்பர்மேனை வில்லனா காமிச்சிருக்கான் போல. அவரை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா எதனா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த யுத்தத்துல லெக்ஸுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெரியலையேன்னு புலம்புறாங்க லூயிஸ். இதை கேட்டு அங்க வேலை செய்யற ஜிம்மின்றவன் என்னோட சோர்ஸ் ஒன்னு லெக்ஸ் லூத்தர் கூட இருக்கு, அது மூலமா தெரிஞ்ச தகவலை சொல்ற, ரகசியமா வச்சுக்கோ. லெக்ஸி சூப்பர்மேனை அவனோட பாக்கெட் யூனிவர்ஸ்ல அடைச்சு வச்சிருக்கானா, இதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இது போதுமே தங்கம்னு அவரை பாராட்டிட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க லூயிஸ். அப்போ ஜிம்மி அவருக்கு தகவல் சொன்னவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றாரு. அது வேற யாரும் கிடையாது, லெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு ஈவ் தான்.
இந்த பக்கம் லெக்ஸு சூப்பர்மேனை அடிபணியை வச்சு இழுத்துட்டு வரும்போது கம்ப்யூட்டரை நோண்டிக்கிட்டு இருக்க மூளை கட்டுப்படுத்தப்பட்ட குரங்குகளை காட்டி இதுங்க தான் உன்னை சோசியல் மீடியால கிழிகிழின்னு கிழிக்குதுங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா கண்ணாடி உருண்டைக்குள்ள கிரிப்டோவை ஏமாத்தி பறக்க வச்சுக்கிட்டு இருக்கிறத காமிச்சு முடிஞ்ச வரைக்கும் இதை ஆராய்ச்சி பண்ணி ரணக்கொடூரமா கொல்ல போறேன்னு சொல்றாரு. அடுத்து கண்ணாடி சிறைக்குள்ள வேற்று கிரக ஜீவராசிகள்ல இருந்து இந்த பூமியில இவருக்கு பிடிக்காத எல்லா ஜந்துக்களையும் உள்ள அடைச்சு வச்சிருக்கிறத காட்டுறாரு. என்னை ஏமாத்திட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்காங்கப்பான்னு காட்டுறாரு லூத்தர். அப்படியே சூப்பர்மேனையும் ரெக்ஸோட சேர்த்து அந்த கண்ணாடி சிறையில் அடைச்சு வச்சிடுறாரு. எப்பா உன் குழந்தைய நாங்க பத்திரமா பாத்துக்கணும்னா இந்த கிரிப்டோனைட்டு கல்ல காமிச்சு இவனை அமைதியா படுக்க வைக்கிறது உன் வேலை. அதை மீறினா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்னு மிரட்டிட்டு போறாரு லூத்தர். அதே சமயம் லூத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஈவ சந்திக்க வரான் ஜிம்மி. அவனை சந்துக்குள்ள இழுத்து எனக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு, ஆனா அந்த லூத்தரை விட்டு பிரிஞ்சு வந்தனா என்ன கண்ணாடி சிறையில அடைச்சு வச்சிருவேன்னு மிரட்டுறான்டா. எனக்கும் வேற வழி தெரியலன்னு புலம்புறாங்க ஈவு. அப்படின்னா அந்த லூத்தரோட ரகசியங்களை கண்டுபிடிச்சு சொன்னா அவனை சிறையில அடைச்சிடலாம், அதுக்கப்புறம் நாம ஒண்ணு சேர்ந்துடலாம்னு சொல்றான் ஜிம்மி. இது நல்ல யோசனை தான், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஈவு. இந்த பக்கம் ரெக்ஸு கிட்ட நீ எனக்கு உதவி பண்ணா உன் குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்றாரு சூப்பர்மேன். ஆனா லூத்தர் மேல இருக்க பயத்தால கிரிப்டோனைட்டு கல்ல காமிச்சு சூப்பர்மேனையே அடக்கிடுறாரு ரெக்ஸு. இன்னொரு பக்கம் லூயிஸ் ஜஸ்டிஸ் லீக சந்திக்க வராங்க. சூப்பர்மேனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லி அவரை காப்பாத்த உதவி கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு கிரீன் லேண்டன் மறுத்துடுறாரு. கூட சேர்ந்து மத்த 2 பேரும் அதுக்கு ஒத்து ஊதுறாங்க. அதை கேட்டு நீங்கெல்லாம் அவரோட நண்பன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படணும்னு கழுவி ஊத்துறாங்க லூயிஸ் லேன். ஆமா உனக்கு எப்படி சூப்பர்மேனை பத்தி தெரியும்? அவன் தான் கண்ணாடி போட்டா கிளார்க் கெண்டா மாறிடுவானேன்னு சொல்றாரு கிரீன் லேண்டன். உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட போய் அவன் ரகசியத்தை உளர்னாம் பாரு, அவனுக்கு இது தேவைதான்னு லூயிஸ் லேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தரோட போர்ட்டல் யூனிவர்ஸ்ல தான் இருக்கான்னு நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். அவன் உடம்புக்குள்ள நானோ ரோபோட்ஸ் மூலமா ட்ராக்கரை செட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் என்னால உதவி பண்ண முடியாதுன்னு மறுத்துடுறாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. அட போங்கடான்னு விரக்தியோட லூயிஸ் லேன் கிளம்பும் போது வெளியே வந்த மிஸ்டர் டெரிஃபிக்கு என் மனசு மாறுறதுக்குள்ள வா போய் சூப்பர்மேனை கண்டுபிடிப்போம்னு அவரோட வண்டிக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா ஷட்டரை திறக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. உள்ள இருக்க அவரோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறினதும் சூப்பர்மேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நானே அவனை கைட்டி விடலான்னு தான் பாக்குறேன்னு புலம்புறாங்க லூயிஸ் லேனு. இதெல்லாம் என்ன ஜென்மண்டான்னு ஃபீல் பண்ணி சூப்பர்மேன் இருக்க இடத்துக்கு பறந்து போறாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. அந்த பக்கம் சூப்பர்மேனை சித்திரவதை பண்றத பார்க்க பொலிவியா நாட்டு அதிபதியும் அழைச்சிட்டு வராரு லெக்ஸ் லூத்தர். அவரை கவனிச்சு உன்னை பாலைவனத்துல தூக்கிட்டு பறந்து போகும்போது உச்சா போனவன் தானே நீனு கிண்டல் பண்றாரு சூப்பர்மேன். சரி அது இருக்கட்டும், இவன் யாருன்னு தெரியுமான்னு மாலிக்க காட்டுறாரு லெக்ஸ் லூத்தர். எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது சூப்பர்மேனுக்கு உதவி செய்ய வந்த 1ஆம் நம்பர் ரசிகன் தான் இவன். நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும், இல்லனா இவனை சுட்டுடுவேன்னு துப்பாக்கியில ஒரு குண்டை போட்டு சுத்த விட்டு மிரட்டுறாரு லெக்ஸ் லூத்தர். ஃபர்ஸ்ட் நீ யாருக்காக வேலை செய்யறேன்னு கேட்டதும் சூப்பர்மேன் அமைதியா இருக்காரு. அதனால டப்புன்னு ட்ரிகர் அழுத்தினதும் குண்டு வெடிக்காம போகுது. அடுத்த கேள்விக்கு இவன் தாக்கு பிடிக்கிறானா பாப்போம். சரி உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்கிறாரு லெக்ஸ். என்னால சொல்ல முடியாதுன்னு சூப்பர்மேன் கதறி அழுததும் டப்புன்னு ட்ரிகர் அழுத்திடுறாரு லெக்ஸ். அப்போ குண்டு கரெக்டா மாலிக்கோட தலையை சதறடிச்சிடுது. அந்த காட்சியை பார்த்து கதறி அழுவுறாரு சூப்பர்மேன். அடுத்து உன்னை அற்புதமா பேட்டி எடுப்பானே அந்த சோடா புட்டி தலையன் கிளார்க் கென்ட், அவனை அழைச்சிட்டு வந்து துப்பாக்கியை சுட்டு விளையாடுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு லெக்ஸ் லூத்தர். இதை பார்த்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு கையில கிரிப்டோனைட் கல்லோட கதறி அழுவுறாரு ரெக்ஸ். அதே சமயம் லூயிஸ் லேனும் மிஸ்டர் டெரிஃபிக்கும் போர்ட்டில் இருக்க பகுதிக்கு வராங்க. அந்த இடத்துல இருக்க காவலர்கள் இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொன்னதும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள லூயிஸ் லேனை நிக்க வச்சுட்டு எல்லா காவலர்களையும் ட்ரோன் ரோபோட்ஸ் மூலமா அடிச்சு துவம்சம் பண்றாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாரையும் கண்டம் பண்ணிட்டு அங்கிருந்து கூலா போறாரு. அதை பார்த்து லூயிஸ் லேன் ஆச்சரியப்படுறாங்க. அங்கிருந்து உள்ள இருக்க ட்ரோன் டிவைஸை பார்த்ததும் இவன் செயற்கையாவே பிளாக் ஹோலை உருவாக்கியிருக்கான்பா, இதுல மட்டும் சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம உலகம் இருந்த தடயமே இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ அவரோட ட்ரோன்ஸ் இந்த டிவைஸை ஹேக் பண்ணுது. அதை பார்த்து சூப்பர்மேனை காப்பாத்துறதுக்கு நன்றின்னு சொல்றாங்க லூயிஸ் லேன். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, கிரீன் லேண்டனை வெறுப்பேத்ததா சூப்பர்மேனை காப்பாத்துறேன்னு சொல்றாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. இது இப்படி இருக்க ரெக்ஸ் சூப்பர்மேனை காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணி என்னோட குழந்தைய மட்டும் எப்படியாச்சும் மீட்டு கொடுத்துருன்னு சொல்லி அவர் கையில உருவாக்கின கிரிப்டோனைட் கல்ல மறைய வச்சிடுறாரு. ஆனாலும் சூப்பர்மேன் சக்தி இல்லாம படுத்து கிடக்கிறத கவனிச்சு ஏதாவது பண்ணியான்னு கத்துறாரு. அதே சமயம் போர்ட்டல் டிவைஸை ஹேக் பண்ணி உள்ள நுழைஞ்சிடுறாங்க மிஸ்டர் டெரிஃபிக்கும் லூயிஸ் லேனும். அங்க பிளாக் ஹோலுக்கு போற அணுசக்தி ஆற பார்த்து ஆச்சரியப்படுறாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. உள்ள நாம தப்பி தவறி கூட கால் எடுத்து வைக்க கூடாது, என்னோட ட்ரோன் ரோபோ மூலமா சூப்பர்மேனை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன்னு அனுப்பி வைக்கிறாரு. இது இப்படி இருக்க நான் சகஜ நிலைமைக்கு திரும்பணும்னா சூரிய ஒளி தேவைன்னு சொல்றாரு சூப்பர்மேன். உடனே ரெக்ஸ் அவர் சக்தியை பயன்படுத்தி குட்டி சூரியனை உருவாக்குறாரு. அதை பார்த்து பக்கத்துல இருக்க கைதிகள்லாம் பிரச்சனை ஆயிட போதுன்னு காவலர்களை கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள சூப்பர்மேனுக்கு ஓரளவுக்கு சக்தி கிடைச்சதும் கண்ணாடி சரையை பேத்துக்கிட்டு போய் எதிர்க்க இருந்த காவலரை சதைச்சு தள்ளிட்டு அவர் கையில இருந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. உடனே ரெக்ஸ் அன்போட வந்து குழந்தைய தூக்கி சந்தோஷப்படுறாரு.
ஆனா பாப்பாவை நீயே வச்சுக்கோ, என் கையில இருந்தா உருமாற முடியாதுன்னு சொல்றாரு. உடனே சூப்பர்மேன் ஒரு கையில குழந்தைய தூக்கிட்டு முதல்ல போய் கிரிப்டோவை காப்பாத்துறாரு. அந்த பயபுள்ள எப்பவும் போல சீறி பாஞ்சு வந்து சூப்பர்மேனை முட்டி தள்ளுது. டேய் தம்பி, கையில குழந்தை வச்சிருக்கானு கத்துறாரு. அதே சமயம் ட்ரோன்களை விட்டு சூப்பர்மேனை தீவிரமா தேடுற வேலையை பாக்குறாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. ஆனா ரொம்ப நேரமா போர்ட்டல் வாசல்லையே நிக்கிறதுனால அது வேற சுருங்க ஆரம்பிக்குது. அங்க சூப்பர்மேனும் ரெக்ஸும் எந்த போர்ட்டலுக்குள்ள நுழையிறதுன்னு யோசிக்கிறப்போ காவலர்கள் வந்து தாக்குறாங்க. சூப்பர்மேனை 2-3 பேர் சுத்து போட்டு அணுசக்தி ஆறுல தள்ளி விட்டு அனல் பறக்க அடிக்கிறானுங்க. அவரு பாகுபலியில வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு கையில குழந்தைய வச்சுன்னு இன்னொரு கையில காவலர்களை சமாளிக்கிறாரு. ஆனா துணைக்கு வந்த கிரிப்டோ ஒருத்தனை கடிச்சு அலேகா தூக்கி வீசுது. அதே போல தனியா தொக்கா மாட்டின ரெக்ஸ 4 பேர் சுத்து போட்டதும் ஆசிட் போல ஒரு மாதிரி அவங்க மேல தெறிக்க விடுறாரு. அதனால எரிச்சல் தாங்க முடியாம அணுசக்தி ஆறுல விழுந்துடுறாங்க. அந்த சமயம் மிஸ்டர் டெரிஃபிக்கோட ட்ரோனு கிரிப்டோவை கண்டுபிடிச்சிருது. என்னடா இது நாய் பறக்குதேன்னு ஆச்சரியப்படும் போது பட்டுன்னு வந்து ட்ரோனை கவ்விடுது. அப்போ சூப்பர்மேனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஒருத்தனை லேசரால தாக்கி சதைச்சிடுறாரு. ஆனா கடைசியா அணுசக்தி ஆறு பிளாக் ஹோலுக்கு போறதை பார்த்து நம்ம உள்ள போயிட்டோம்னா நிச்சயமா உயிர் பழைக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு வந்து என்ன பிடிச்சி இழுன்னு கிரிப்டோவை கூப்பிடுறாரு. அது அழகா பறந்து வந்து சூப்பர்மேனை பிடிச்சி இழுக்கும்னு பார்த்தா குழந்தைய நக்கிட்டு இருக்கு. அப்போ சரியான சமயத்துல வந்த ரெக்ஸ் கயிறு போல ஒரு மாதிரி சூப்பர்மேனை பிடிச்சிடுறாரு. ஆனா அவங்க எல்லாருமே பிளாக் ஹோலோட நுழைவு வாயில்ல இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் முழு சக்தியோட மூச்சு காத்த பயன்படுத்தி ரெக்ஸையும் கிரிப்டோவையும் பிடிச்சி அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. நல்ல வேலையா மிஸ்டர் டெரிஃபிக்கோட ட்ரோனும் அவங்கள கண்டுபிடிச்சிருது. சீக்கிரம் அதை பின்தொடர்ந்து வான்னு மிஸ்டர் டெரிஃபிக்கு சொன்னதும் கிரிப்டோ அந்த ட்ரோனை பிடிக்க சீறி பாஞ்சி வருது. பின்னாடியே சூப்பர்மேன் ரெக்ஸையும் குழந்தையும் தூக்கிட்டு பறந்து வராரு. போர்ட்டல் டிவைஸோட வாயில் முழுசா மூடுறதுக்குள்ள கிரிப்டோ முதல்ல பறந்து வந்து ட்ரோனை கவ்விடுது. அடுத்த நொடியே சூப்பர்மேனும் மற்றவங்களும் வெளியே வந்து விழுறாங்க. அப்போ போர்ட்டல் டிவைஸும் நசுங்கிடுது. ஆனா சூப்பர்மேன் திரும்பி நாம உள்ள போனோம், அவன் ஏகப்பட்ட பேர் அடைச்சு வச்சிருக்கான், அவங்களை காப்பாத்தணும்னு சொல்றாரு. இந்த நிலைமையில உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியாது, முதல்ல போய் 3 நாள் எங்கேயாச்சும் தங்கி ரெஸ்ட் எடு. என்னோட ஸ்பேஸ்ஷிப்பை நீயே எடுத்துட்டு போ லூயிஸ், உன்னால ஈஸியா ஓட்ட முடியும். அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோ, நான் இந்த போர்ட்டல் டிவைஸர் சரி பண்ற வேலையை பாக்குறேன்னு சொல்றாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. அதன்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போறாங்க. ரெக்ஸ் குழந்தைய தூக்கிட்டு போறாரு. இவங்க தப்பிச்சு போன செய்தியை கேட்ட லூத்தரு செம்ம கடுப்புல கத்திக்கிட்டு இருக்காரு. அங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்த ஈவை பார்த்து ரணக்கொடூரமா திட்டுறாரு. அதனால செம்ம கடுப்பாகி தினகரக நிருபரான ஜிம்மிக்கு கால் பண்ணி லெக்ஸ் லூத்தருக்கு எதிரான எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு, அதை நான் அனுப்பி விடுறேன், என்னைய முழுசா ஏத்துக்கிறியான்னு கேக்குறாங்க. பிரச்சனையே இல்ல, வா நம்ம பக்காவா வாழ்க்கையை நடத்தலாம்னு சொல்றாரு ஜிம்மி. ஆனா இவங்க பேசுறத ஒட்டு கேட்ட முகமூடி வீரன் உடனே போய் லூத்தரை கூட்டிட்டு வந்துடுறான். அவங்க ஈவை இழுத்துட்டு போகும்போது கரெக்டா அந்த டேட்டா எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுறாங்க. ஜிம்மி அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா செல்ஃபியா இருக்கு. ஆட கிறுக்கு பயபுள்ளன்னு கத்துறான். அதே சமயம் லூயிஸ் சூப்பர்மேனை கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. என் தங்கத்துக்கு என்னாச்சுன்னு 2 பேருமே பதறி போய் படுக்கையில படுக்க வைக்கிறாங்க. இவனை எல்லாரும் கெட்டவன்னு சொல்றாங்கம்மா, ஆனா நம்ம எல்லாரையும் விட நல்லவன் இவன் தான்னு சொல்றாங்க. அது உண்மைதான்னு லூயிஸும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ லூயிஸ்க்கு ஈவ் அம்சம் எல்லாத்தையும் ஃபார்வர்டு பண்ணி இதுல உனக்கு எதனா தகவல் கிடைக்குதா பாருன்னு சொல்றான் ஜிம்மி. ஏண்டா இந்த பொண்ணா உன்னை துரத்தி லவ் பண்ணுதுன்னு சொல்ற? என்னால நம்பவே முடியலன்னு அந்த போட்டோவை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் ஜொர்ஹான்பூர்ல பாதி லூத்தர் ஆட்டையை போடுறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உன் ஆளு செம்ம புத்திசாலிபா, இதை பத்தி நம்ம எடிட்டர் கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க லூயிஸ். அப்போ ஈவையும் கொண்டு வந்து அந்த கண்ணாடி சிறையில் அடைச்சு வச்சிடுறாங்க. அப்போ லூத்தரு போர்ட்டல் டிவைஸை மொத்தமா திறந்து விட்டா உலகமே ஆபத்துல சிக்கும்ல, அதை காப்பாத்த கண்டிப்பா சூப்பர்மேன் திரும்பி வரணும், அப்ப நாம ஈஸியா பிடிச்சிடலாம்னு சொல்லி ஆன் பண்ணிடுறாரு. ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் அது மிகப்பெரிய ஆபத்துல முடியும்னு சொன்னாலும் அவங்கள சட்டை பண்ண மாட்டாரு. அங்க செதஞ்சு போன போர்ட்டல் டிவைஸை மிஸ்டர் டெரிஃபிக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கிரவுண்டு பாலமா புழக ஆரம்பிக்குது. அதை பார்த்து மிஸ்டர் டெரிஃபிக்கு அதிர்ச்சி அடைகிறாரு. இன்னொரு பக்கம் சூப்பர்மேன் சகஜ நிலைமைக்கு திரும்பினதும் அமைதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த நைனா கிட்ட என்னோட உண்மையான அப்பா அம்மா இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு புலம்புறாரு. தம்பி, என்னதான் பெத்தவங்க பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு வளர்க்கணும்னு நினைச்சாலும் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எது சரி எது தவறுன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவுக்கு தான் அப்பா அம்மா உதவி செஞ்சாகணுமே தவிர்த்து அந்த முடிவை தேர்வு செய்ய முடியாது. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னை பத்தி யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா உன்னை நினைச்சு நான் தினந்தோறும் பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. உடனே கிளார்க்கு அப்பாவை கட்டி தழுவுனதும் எப்பா 2 பேரும் உள்ள வந்து நியூஸை பாருங்கன்னு கூப்பிடுறாங்க மம்மி. அதுல புரேவியா நாட்டு படைகள் ஜொரான்பூர் மக்கள் மேல தாக்குதல் நடத்த படைகள் அனுப்பி வச்சிருக்கிறத காட்டுறாங்க. அதுல ஜொரான்பூர் மக்கள் கிட்ட பெருசா ஆயுதம் இல்லைனாலும் சூப்பர்மேன் வருவாருன்ற நம்பிக்கையில கொடி கம்பெல்லாம் ஏத்தி வச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜஸ்டிஸ் லீக்ல இருந்து ரெக்ஸ் வரைக்கும் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. உடனே அம்மா உன் ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரம் கிளம்புப்பான்னு போறாங்க. கிளார்க்கு சூப்பர்மேனா ஆக்ஷனுக்கு ரெடி ஆகும்போது கரெக்டா ட்ரோன் அனுப்பிச்சு மிஸ்டர் டெரிஃபிக்கு எப்பா நீ முதல்ல மெட்ரோபோலிஸ் நகரத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு.
முதல்ல நான் ஜொரான்பூரை காப்பாத்தணும்னு சொல்றாரு சூப்பர்மேன். இங்க ஏற்படுற விரிசல் பெருசாகிட்டே போச்சுன்னா உலகமே இருக்காது, அதனால சீக்கிரமான கூப்பிடுறாரு மிஸ்டர் டெரிஃபிக்கு. அப்போ அரசாங்கமே மெட்ரோபோலிஸ்ல இருக்க மக்களை காலி பண்ண சொல்றாங்க. உடனே எல்லாரும் தலைதெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தினகிரகம் ஆபீஸ்ல எல்லாரையும் உட்கார வச்சு லெக்ஸ் லூத்தர் பண்ற மோசடியை விளக்கிட்டு இருக்காங்க லூயிஸ் லேன். அதுல ஈவ் அமிச்ச செல்ஃபி போட்டோஸ் எல்லாமே லெக்ஸ் லூத்தருக்கு எதிரான சாட்சிகள் தானே சொல்றாங்க. அப்படின்னா நீ எடுத்துட்டு வந்த ஸ்பேஸ்ஷிப்லயே நாம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு எடிட்டர்ல இருந்து எல்லாருமே லூயிஸ் லேன் கூட போறாங்க. இப்போ நடக்கிற பிரச்சனையில இருந்து எல்லாத்துக்கும் லெக்ஸ் லூத்தர் தான் காரணம்னு விளக்கிட்டு வராங்க லூயிஸ் லேன். சரின்னு ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள போனதும் ஒருத்தருக்கு மட்டும் சீட் இல்லாம தனியா உக்காந்துருக்காரு. அப்போ லூயிஸ் ஸ்பேஸ்ஷிப் ஆப்ரேட் பண்றன்ற பேர்ல கீழே போட்டுடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதை அழகா பறக்க வச்சிடுறாங்க. அந்த சமயம் விரிசல் மெட்ரோபோலிஸ் நகரத்தை நெருங்கி எல்லா பில்டிங்கையும் ரெண்டா பொழகுது. அதனால மிகப்பெரிய பில்டிங் எல்லாமே சீட்டு கட்டு போல சரிஞ்சு விழுது. ஆனா அந்த விரிசல் லெக்ஸ் லூத்தரோட ஆபீஸை நெருங்கும் போது கரெக்டா அவர் தங்கிட்டு இருந்த இடத்த மட்டும் ஸ்பேஸ்ஷிப்பா மாத்தி பறக்க வைக்கிறாரு. அப்போ இந்த ஊரோட கடைசி பில்டிங் ஒரு கார் மேல விழ வரும்போது கரெக்டா சூப்பர்மேன் வந்து அதை பிடிச்சிடுறாரு. அந்த கேப்ல அவங்க காரை கிளப்பிக்கிட்டு போனதும் பில்டிங்கை கீழே போட்டு புழுதி பறக்க தலைவன் கடவுள் போல காட்சி அளிக்கிறாரு. அங்க வந்து மிஸ்டர் டெரிஃபிக்கு விரிசலை சரி பண்ண கம்ப்யூட்டர் கோடு வேணும்னு கேக்குறாரு. அது நிச்சயமா லெக்ஸ் லூத்தரோட ஆபீஸ்ல தான் இருக்கும், இரு நமக்கு துணையா கிரிப்டோவையும் கூப்பிடுறேன்னு சொல்றாரு. அந்த சமயம் பறந்து வந்த ஆஞ்சலாவும் முகமுடி வீரனும் இவங்க ரெண்டு பேரையும் தாக்குறாங்க. மொரட்டு ஸ்பியர் போட்டு ஒரு கிரவுண்ட்ல முட்டி தள்ளுறாங்க. இருந்தாலும் சூப்பர்மேன் அவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு அழகா தாக்குறாரு. ஆனா அந்த முகமுடி வீரன் சூப்பர்மேனை போலவே கண்ணுல இருந்து லேசரை வெளியேற்றுறான். அது மட்டும் இல்லாம தலைவனையே கண்ட இடத்துல உதைச்சு தள்ளுறான். அந்த சமயம் ஆஞ்சலா நானோபாட்ஸை சூப்பர்மேன் உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. அது கண்ணு காது மூக்கு வழியா உள்ள போகுது. அதனால சூப்பர்மேன் வழியில துடிக்கிறத பார்த்து லெக்ஸ் லூத்தர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட டீமே எக்ஸ்ரே ஸ்கேன் மூலமா அந்த நானோபாட்ஸ் எங்க போகுதுன்றத பார்த்து சொல்றாங்க. சூப்பர்மேனோட நுரையீரலுக்குள்ள நுழைஞ்சு மூச்சு விட முடியாம தடுக்குதுன்னு காட்டுறாங்க. உடனே பொரிவிய அதிபதிக்கு கால் பண்ணி நீ அட்டாக் பண்ணலாம்னு தகவல் சொல்றாங்க. அதை கேட்டு அவர் உத்தரவிட்டதும் ராணுவ படைகள் உள்ள நுழையறாங்க. இங்க சூப்பர்மேன் மூஞ்சி ஃபுல்லா நானோபாட்ஸ் இருந்தாலும் மின்னல் வேகத்துல மேல் நோக்கி பறந்து போறாரு. பின்னாடியே விரட்டிக்கிட்டு போன ஆஞ்சலாவும் முகமுடி வீரனும் சூப்பர்மேனை பிடிச்சி கொடூரமா தாக்குறாங்க. அதை பொருட்படுத்தாம விண்வெளிக்கே வந்துடுறாரு சூப்பர்மேன். அங்க ரெண்டு பேராலையும் மூச்சு விட முடியாம அடங்கி போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து அதிவேகமா கீழே விழும்போது நானோபாட்ஸை எடுத்துரு இல்லைன்னா நீயும் செத்துருவேன்னு ஆஞ்சலா கிட்ட சொல்றாரு லெக்ஸ் லூத்தர். அதை விடுவிச்சதும் 3 பேரும் தபார்னு கீழே விழுறாங்க. இது வரைக்கும் கண்காணிச்சிட்டு இருந்த ட்ரோன்கள் மூலமா இவங்களோட நிலைமை என்னன்னு பாக்குறாங்க லெக்ஸோட ஆளுங்க. அங்க சூப்பர்மேன் உடம்புக்குள்ள பூந்த எல்லா நானோபாட்ஸையும் அழகா வாந்தி எடுத்துடுறாரு. அப்போ ஆஞ்சலா மட்டையானாலும் முகமுடி வீரன் ஏந்திரிச்சு அவரோட முகத்தை காட்டினதும் தான் சூப்பர்மேன் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவன் என்ன மாதிரியே இருக்கான்னு கேட்க, உன்னோட குளோனை தாண்டா நாங்க கிளவுனா மாத்தி வச்சிருக்கோம். நீ சண்டை போட்ட இடத்துலலாம் உன் உடம்புல இருந்து உதிர்ந்த முடிகளை எடுத்து டிஎன்ஏ சாம்பிளை ரெடி பண்ணி இவனை உருவாக்கியிருக்கேன். ஆனா என்ன உன்ன மாதிரி அவன் புத்திசாலி கிடையாது, அடிமுட்டாள். அதனாலதான் நான் சொல்ற மாதிரி அட்டாக் பண்ணுவான்னு உத்தரவிட்டு சூப்பர்மேனை தாக்க வைக்கிறாரு. அப்படின்னா இந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சுதான் என்னோட ரகசிய மையத்துக்குள்ள நீ ஈஸியா நுழைஞ்சியான்னு கேட்கிறாரு சூப்பர்மேன். அதுக்கு பதில் சொல்லாம சூப்பர்மேனை கண்டமேனிக்கு தாக்குறாரு. அப்போ விரிசல் வேற இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கிறத கவனிச்சு அதை சாதகமா பயன்படுத்தி சூப்பர்மேன் திருப்பி அட்டாக் பண்றாரு. அதே சமயம் ஜொரான்பூர் நாட்டு மக்கள் பொரிவியா படைகளை பார்த்து தெரிச்சு ஓடினாலும் ஒரே ஒரு சின்ன பையன் சூப்பர்மேனோட கொடியை தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்போ சூப்பர்மேன் ட்ரோன் மூலமா லெக்ஸ் லூத்தர் கிட்ட உன்னால ஜொரான்பூரை பிடிக்க முடியாதுடா, என்னோட நண்பர்கள் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா கிரீன் லேண்டன் கலவரமா என்ட்ரி கொடுத்து அந்த கொடியை தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி செட்டப் ரெடி பண்றாரு. அந்த சின்ன பையன் கிட்ட சூப்பர்மேனால வர முடியாதுப்பா, ஆனா நீ கவலைப்படாத நான் வந்துட்டேன்ல எல்லாத்தையும் சதைச்சிடுறேன்னு சொல்லி அவரோட சக்திகளை பயன்படுத்தி கலவரமா எல்லாத்தையும் தெரிக்க விடுறாரு. போதா குறைக்கு ஹாக்குகளும் வராங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர்மேன் காப்பாத்தி விட்ட ரெக்ஸ் மெட்டாமார்போவா ஒரு மாதிரி இப்ப கலவரம் பண்றாரு. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பொரிவியா நாட்டு படைகளை திக்குமுக்காட வைக்கிறாங்க. அதுலயும் ஹாக்குகள் அதிபதியோட மாளிகைக்கு போய் அங்க இருக்க காவலர்களை சதைச்சு தள்ளிட்டு அதிபதியை தூக்கிட்டு அந்தரத்துல பறந்து போறாங்க. அப்போ நிச்சயமா நீ என்ன சூப்பர்மேனை போல கொல்ல மாட்டேன்னு நெக்கிலா பேசுறாரு அதிபதி. உன் முடிவுக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லி அந்தரத்திலேயே அலேக்கா கீழே தூக்கி போட்டுடுறாங்க. பாவம் அதிபதி ஐயோன்னு கத்தி அகோரமா இறந்து போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்பேஸ்ஷிப்லயே லெக்ஸ் லூத்தருக்கு எதிரான ஆதாரங்களை ஒண்ணு திரட்டி அழகா நியூஸ் ரெடி பண்ணிடுறாங்க. அதை எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சூப்பர்மேன் கிட்ட நான் ஜொரான்பூரை பிடிக்கிறதுக்காக தான் உன்னை எதிர்க்கிறேன்னு நினைக்கிறியா? எனக்கு இந்த மெட்டா ஹியூமன்ஸ்னாலே பிடிக்காதுடா. அதுலயும் உன்னை கண்டா எனக்கு உள்ளுக்குள்ள தகன்னு எரியும். அவ்வளோ வன்மத்தையும் உள்ள வச்சுக்காம எப்படி வெளியே கொட்டினம் பாத்தியான கிண்டல் பண்றாரு லெக்ஸ். அப்போ குளோனு சூப்பர்மேனை அடிச்சு படுக வச்சு கண்ணிலே லேசரால தாக்குது. அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு உனக்கு என்ன பார்த்தா பொறாமடான்னு கிண்டல் பண்றாரு சூப்பர்மேன்.
நீ உடம்போட சக்தியை பயன்படுத்துறவனா, நான் மூளையோட சக்தியை பயன்படுத்துறவன்டா. உன்னை விட எனக்கு தாண்டா பலம் அதிகம்னு சொல்லி குளோன் மூலமா கண்டமேனிக்கு சூப்பர்மேனை தாக்க வைக்கிறாரு லெக்ஸ். அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே மூளையுள்ள ஜந்து தாண்டா உனக்கு இப்ப முற்றுப்புள்ளி வைக்க போகுதுன்னு சொல்லி அழகா விசில் அடிக்கிறாரு சூப்பர்மேன். அப்போ நாய் பிஸ்கெட்டை சாப்பிட்டு இருந்த கிரிப்டோ சீறி பாஞ்சு பறந்து வந்து குளோனை தாக்குது. மகனே, இந்த ட்ரோன் மூலமா தான் நான் குளோனை கட்டுப்படுத்துற, அதையும் சதைச்சிடுறேன் பாருன்னு கிரிப்டோவை கவ சொல்றாரு. அது எல்லா ட்ரோன்களையும் கடிச்சு கொதரும் போது கிளவுனை கொடூரமா தாக்குறாரு சூப்பர்மேன். பாரபட்சம் பார்க்காம பொழந்து தள்ளுறாரு. துணி துவைக்கிற மாதிரி ஸ்வைட்டி அடிச்சு சம்பவம் பண்ணதும் லெக்ஸோட ஆளுங்க மொத்த பேரும் வராங்க. அதுல ஒருத்தன் பல்ல பேத்து விட்டு சூறாவளி போல சுத்தி அடிச்சு லேசர் கண்ணால எல்லாரையும் சதைச்சு தள்ளுறாரு சூப்பர்மேன். அப்போ கிரிப்டோ ஒருத்தனை கடிச்சு கொதறிட்டு இருக்கு. அந்த சமயம் கிளவுன் மறுபடியும் ஏந்திரிச்சு வந்து சூப்பர்மேனை தாக்குறாரு. தலைவனையே படுக போட்டு தோள்பட்டையை நகர்த்திடுறாரு. அப்போ பிளாக் ஹோல் பக்கம் வர பஸ்ஸை கவனிச்சு அதுல குளோனை மோத விடுறாரு சூப்பர்மேன். முட்டி மோதி பஸ்ஸுக்குள்ள பூந்த குளோனு நேரா பிளாக் ஹோல்குள்ள போயிடுறான். எப்பாடான்னு தோள்பட்டையை நகர்த்தினதும் மிஸ்டர் டெரிஃபிக்கு எப்பா எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டு இருப்ப, சீக்கிரம் மேல வேணும் கூப்பிடுறாரு. அப்போ எப்படியும் சண்டையில தோத்துட்டோம், விரிசல் வேற பெருசாகுது, முதல்ல நாம இங்க இருந்து எஸ் ஆகும்னு போர்ட்டலை ஓபன் பண்ணிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு லெக்ஸ். ஆனா சூப்பர்மேன் அங்க சிறப்பா பறந்து வந்து லெக்ஸை அடிக்கிறாரு. பின்னாடியே கிரிப்டோ கூட வந்த மிஸ்டர் டெரிஃபிக்கு அந்த விரிசலை சரி பண்றதுக்கு கம்ப்யூட்டர் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு லெக்ஸ் கத்தும்போது கிரிப்டோ அவரை கொதறி கடிச்சு தூக்கி போடுது. அதை பார்த்து எல்லாருமே பதறி போறாங்க. கிரிப்டோ அந்த சில்லற பையில விட்டு வான்னு சூப்பர்மேன் சொன்னதும் கம்முன்னு வந்து நிக்குது. அதுக்குள்ள மிஸ்டர் டெரிஃபிக்கும் சிஸ்டம் நோண்டி கரெக்டா அந்த விரிசலை சரி பண்ணிடுறாரு. அதனால ரெண்டா பொழந்த மெட்ரோபோலிஸ் நகரம் ஒண்ணு கூடுது. இத பார்த்த எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அதே சமயம் எல்லா நியூஸ்லயும் லெக்ஸ் பண்ண சம்பவத்தை போட்டு காட்டி அவரை பெருங்குற்றவாளியா அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொலிவியா நாட்டு ஆர்மியை சதைச்சு தள்ளினதும் ஜொரான்பூர் மக்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இதுக்கு துணையா இருந்த மெட்டாமார்ஃபையும் ஜஸ்டிஸ் கேங்ல சேர்த்துக்கிறாரு கிரீன் லேண்டன். இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரையும் அவர் கூட வேலை செஞ்சவங்களையும் கைது பண்றாங்க. அதே போல அவர் கண்ணாடி சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருந்த கைதிகளையும் ரிலீஸ் பண்றாங்க. அதுல இருந்து ஈவு ஜிம்மியை பார்த்ததும் துள்ளி குதிச்சு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ சூப்பர்மேனும் லூயிஸ் லேனை பார்த்ததும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன், எங்க வச்சுக்கலாம்னு கேட்கிறாரு. பக்கத்துல இருக்க பில்டிங்ல பேசலாம்னு கூட்டின்னு போய் அழகா கிச்சா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அங்கிருந்து அண்டார்டிக் பகுதியில இருக்க ரகசிய மையத்துக்கு வந்த சூப்பர்மேனை தன்னாலேயே சரி செஞ்சுக்கிட்ட சூப்பர் ரோபோஸ் அழகா கவனிக்குதுங்க. அப்போ சூப்பர்மேனோட சித்தப்பா பொண்ணு வராங்க. இவங்க தான் சூப்பர் கேர்ள். தலைவி செம்ம போதையில இருக்கும்போது எங்கப்பா கிரிப்டோன்னு கேக்குறா. அது உடனே பறந்து வந்து அவங்கள கட்டி தழுவுது. இவளோட டாகி இவள மாதிரியே இருக்குது பாத்தியான்னு கிண்டல் பண்றாரு சூப்பர்மேன். சரி, உங்களை ஆசுவாசப்படுத்த உங்க அப்பா அம்மாவோட வீடியோவை போட்டு காட்டுறோம்னு சொல்லுதுங்க ரோபோஸ். திரும்பி உண்மையான அப்பா அம்மாவோட வீடியோவை போடாம இந்த உலகத்துல தத்தெடுத்து வளர்த்த அப்பா அம்மாவோட இருந்த வீடியோக்களை போட்டு காட்டுறாங்க. அதை சூப்பர்மேன் சந்தோஷமா பாக்குறதோட படம் முடியுது. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஃபன்னியான சூப்பர்மேன்னா அது இதுதான். பட் ஆனா எனக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.